வணக்கம். என் பேர் அபிநயா. இளங்கலை வணிகவியல் படிச்சிருக்கேன். கலெக்டருக்கு படித்தேன், யூபிஎஸ்சி. அங்கேயும் நிறைய லாபிஸ் கண்டினியூ பண்ண முடியல, குடும்ப சூழ்நிலை, கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இப்போ எனக்கு நான் பிறந்தோடனே அம்மா இல்லை, இருந்துட்டாங்க. அம்மா தான் அப்பா தான் வளர்த்துனாங்க. இன்னும் சொல்லணும்னா ஊர் வளர்த்த பிள்ளைன்னு கூட சொல்லலாம். ஊரோட செல்ல பிள்ளை நான். எல்லார் வீட்லேயும் இருப்பேன். மக்கள்கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட போகிறது, எல்லார் கூடயும் இருக்கிறது, கூட்டமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த அரசியல் உணர்வு அப்படின்னு தோன்றதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. பையன் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு எங்கன்னா வெளியே போகணும்னா கூட அவங்க எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். ஆனால் நம்மளெல்லாம் 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது ஜென்ரலாக சொல்றாரு. இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி சிரிக்காத, இப்படி நடக்காத. ஆனால் அவங்கள யாருமே சொல்லலை. அப்போ அந்த வயசுலயே ஏன் நம்மளை மட்டும் இவ்வளோ சொல்றாங்க, இவனுங்களை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் நமக்கு மட்டும் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த வயது வர 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 நான் 9வது படிக்கிறேன். ஒரு தினமலர் மாதிரி சின்னதாக அந்த வாரமலர் புக்கு மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதில் கோவையில் சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் போட்டிருக்காங்க. அது ஏதோ ஒரு ஓனருக்கும் கார் டிரைவருக்கும் நடந்த பிரச்சனையில் அதில் அந்த கார் டிரைவர் அந்த ஓனருக்கு பொண்ணுன்னு பையன். அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டான், ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணாமல் வேற அவுட்ரு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணி, அந்த சின்ன பொண்ணை ரேப் பண்ணி அந்த பையனை இது பண்ணி கொன்று தூக்கி ஆற்றுல வீசிட்டான். அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ 2009-10 காலத்துல அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு தானே பிரச்சனை, ஏன் இது நடந்துச்சு. அப்படியே லைஃப் லெசன்ஸ் அப்படியே பார்க்க நம்ம பொண்ணா இருக்கிறதா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாகவே இருக்கணும், நமக்குன்னு எது இருக்கக்கூடாது. என்னை காலேஜ் சேர்த்துறதுக்கே அவ்வளோ போராட வேண்டியதாக இருந்தது. நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டு தான் போகிற சூழ்நிலை வந்தது. காலேஜ் போனதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் வாஸ் வெரி பிக் டேர்னிங் பாயிண்ட் எனக்கு. அங்கே நான் நிறைய ரியலைஸ் பண்ணேன், எதுக்கு போராடணும், போராட்டம்னா என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆகும், அங்கேயும் பெண்கள் படக்கூடிய சிரமங்கள் என்ன, அங்கே நடந்த சின்ன சின்ன ஹராஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன் இங்கே நடக்குது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே சேர்ந்து இப்போ பெருசாக அரசியல் ஆர்வம் இல்லை, ஆனால் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போது ஹையஸ்ட் பவர் ஆஃப் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு படிப்புலன்னு பார்த்துட்டா ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது. படிப்பாகவே போயிடும் அப்படின்னு போனது. அதுக்கு மேலே லாபி, ஃபேமிலி சுச்சுவேஷன், கல்யாணம் பண்ண வேண்டியது வந்துடுச்சு. இப்போ ஒரு நாள் என் கணவர் கேட்டாங்க, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்ன ஏதோ ஒரு ஆசை இருக்குல்ல, என்ன ஆசை, என்ன லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த கொஸ்டின் என்னை பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க. அப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம்ல, ஏன் இது எங்களுக்கு மட்டும் நடக்குதுன்ற கேள்வி. ஸோ எங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும். அதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாதுகாப்புங்கிறது பெரிய பேரிகேடாக இருக்கக்கூடாது. நாங்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும். நான் ஒரு சிங்கம், புலி, கரடிக்குள்ளெல்லாம் நான் வாழ்ந்தேன்னா அஃப்கோர்ஸ் நான் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு 5 அறிவு தான், எனக்கு 6 அறிவு. அது என்னை கடிச்சா, என்னை அட்டாக் பண்ணா நான் செத்துருவேன், எனக்கு வலிக்குங்கிறது அந்த மிருகத்துக்கு தெரியாது. ஆனால் நான் வாழ்றது சக மனுஷங்களுக்குள்ள. என்னை ஹராஸ் பண்ணாவோ, இல்லை என்னை ரேப் பண்ணாவோ, இல்லை என்னை கொடுமைப்படுத்தினாவோ, சின்ன ஒரு ஆக்ஷன் பண்ணா கூட உடல் அளவில் என்னை பார்த்து ஒரு சின்ன ஒரு போகிற போக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா கூட எனக்கு அது ஹர்ட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கும் 6 அறிவு, எனக்கும் 6 அறிவு தான். இப்போ ஏன் கீப் ஆன் இந்த சொசைட்டி எங்க மேலே எல்லாத்தையுமே திணிப்போம். நம்ம ப்ராப்பரா தான் இருப்போம். ஒரு ரேப் நடக்க போகுது, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்ல இருக்க என்னை ரேப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு தெரியும் போது நீ இப்படி ட்ரெஸ் பண்ணனாலதான் நடந்திருக்கும், நீ இப்படி சிரிச்சனாலதான் நடந்திருக்கும், நீ இப்படி பேசினாலதான் நடந்திருக்கும். நடக்கிறதுக்கு முன்னாடியும் என்னதான் இந்த சொசைட்டி சொல்லுது, நடந்ததுக்கு அப்புறமும் சொல்லுது. இப்போ மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறதுனா, ஆனா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே, இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற கேள்வியை நான் அவங்க முன்னாடி வச்சப்போ அதனாலதான் அந்த ஒரு பவருக்கு போகணும்னு நினைச்சேன். அப்புறம் என்னதான் படிச்சு போனாலும் அங்க அரசியல்வாதின்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அவங்க என்ன நடந்தாலும் நம்ம கண்டுக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சீமான் அப்பா பேசுற வீடியோ எனக்கு போட்டு காமிச்சேன். இதை நீ கேட்பாரு. அப்பா சீமான் அவர்களுடைய அந்த எலெக்ஷன் டைம்ல ஒர்க் பண்ணுவாங்க ஃபண்டுக்கும் எனக்கு ஒரு என்ன அப்படியே ஒரு லட்டு கிடைச்ச மாதிரி இருந்தது அவர் பேசினது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கிட்டேன். அப்ப நிற மாசம் பையன் வயிற்றுல எனக்கு. அப்போதான் 21 சட்டமன்ற தேர்தல். இப்போ எங்க பகுதியில போகும்போது, பரப்புரைக்கு போகும்போது கூட போறது, தெருமுனை கூட்டங்கள்லாம் போய் கேட்கறது, அவங்க பேசுறது கேட்கறது, பார்க்க போறது, இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சது என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் அப்போ என்னுடைய பகுதியில நான் நின்னேன். அது இப்போ 60 வார்டுல நாம் தமிழர் கட்சியில என்னுடைய வாக்கு தான் ஹையஸ்ட், 734 வாக்குகள். நாம் தமிழர் அப்படின்னு கேட்டா வாயில் இல்லை, செயலா செய்யக்கூடிய
ஒரு கட்சியா அந்த நான் பார்த்தேன். 700 சில்லற ஓட்டு எப்போ வாங்குனீங்க? 734 வந்து 2022 உள்ளாட்சி தேர்தல் கவுன்சிலர் ஓகே. எலெக்ஷன்ல நான் தெற்குல நின்னேன். நீ 55வது வார்டுல அப்படிங்களா? நின்னேன். 55வது வார்டுல நின்னீங்களா? 50 பாதுகாப்பு, பெண் சுதந்திரம், நாங்க தான் பெண்கள் அடிமை சங்கிலியை உடைச்சோன்றதெல்லாம் வந்து வார்த்தையா இல்லாம செயல்ல செஞ்சாங்க. 50% யாருமே கொடுத்தது இல்லை. உள்ளாட்சியிலேயுமே வந்து அதுலயும் ஒரு சட்டமா தான் போட்டிருக்கோம் இல்லையே, எந்த ஒரு கட்சியும் விருப்பப்பட்டெல்லாம் வந்து அதை செய்யல. இப்போ ஒரு தலைமை அதிகாரத்திலேயே இல்ல, ஆனா அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அதையும் வந்து உங்களுடைய உரிமையெல்லாம் சொல்லி கொடுக்கல, என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது வார்த்தைகள்ல எனக்கு பிடிச்சிருந்தது. கட்சி கூட்டங்களுக்கு போகும்போது எங்களுக்கு அந்த முன்னுரிமை. இப்ப நான் போறேன் அப்படின்னா என்னை அந்த இடத்துல அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க, தலைமை எங்கேயோ இருக்காங்க, ஆனா அதோட அந்த வீடியோல நம்ம பாக்குறோம் அவர் சொல்ற எல்லாத்தையும் என் கண்ணு முன்னாடி நிக்கிற ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து எனக்காக செய்யறான். நான் யாருன்னே தெரியாது, பொண்ணு வர்றாங்க, ஒரு அக்கா வர்றாங்கும் போது என்னை அவன் எப்படி பாத்துக்கிறான், எப்படி ரெஸ்பெக்ட் பண்றான், அவங்க நம்ம கிட்ட கொடுக்குற அப்ரோச், அதெல்லாம் என்னை ரொம்ப ஈர்த்து. உள்ளாட்சி தேர்தல் நான் எதிர்பார்க்காம நின்னதுதான். தலைமை சொன்னது வீடு வீடா போங்க, துண்டறிக்கைகள் கொடுங்க, நம்ம கட்சி கொள்கைகளை சொல்லுங்கன்னு சொன்னது. இப்படிதான் 2022 தேர்தல். அப்புறம் மறுபடியும் செகண்ட் பிரெக்னன்சி. அம்மா இல்லாததுனால எங்க மாமியார் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். மாமியாரும் கோசிஸ் 2 பேரும் தான் எனக்கு சப்போர்ட் சிஸ்டமே. அவங்க 2 பேர் தான். இன்னைக்கும் 2 பசங்களையும் விட்டுட்டு நான் அவ்வளவு தூரம் போறேன் வர்றேன் அப்படின்னா காரணம் அவங்க 2 பேர் தான். இந்த மகளிர் தினத்து அன்னைக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அமதாவே வந்து என்னை எதுக்கு இதுல உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொன்னப்போ எங்க மாமியார் சொன்னாங்க, அந்த டைம்ல எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஆனா எனக்கு போகணும்னு ஆசை, சொசைட்டிக்கு போனதோன்னு செய்யணும்னு ஆசை இருந்தது, எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை, இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை, வெளியே வர்றதுக்கே பயந்து போ, ஆனா இப்போ உனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கு, நான் பண்ணணும்னு நினைச்சதை நீ பண்ணணும்னு சொல்றீங்க போது நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படி. என்னால இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. அந்த கட்சி வந்து அதே அலோவ் பண்ணுது. அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்ன ஒரு கட்சிக்கு அனுப்புறாங்கன்னா அங்க பாதுகாப்பு கூட அனுப்புறதுக்கு கூட வர்ற அண்ணங்க அவ்வளவு நம்பிக்கையானவங்களா இருக்கும். என்ன நம்பிக்கையில யாரோ அவளை சேஃபா பாருங்க, இந்த கட்சியில அவளுக்கான சேஃப்டி அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இயல்பாவே இந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் இருக்கு. அதனால இந்த கட்சியை வந்து நான் சூஸ் பண்ணேன். நான் சொல்லா இல்ல, செயலாவே இந்த கட்சி இருக்குது, இயங்குது, பெண்களுக்கு உண்மையாலுமே பண்ணணும்னு நினைக்குதுங்கும் போது அப்படியே இந்த நாம் தமிழர் கட்சியில அப்படியே பயணம் தொடருது. செகண்ட் பிரெக்னன்சி அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஈரோடு கிழக்கிடை தேர்தல், 2வது இடைத்தேர்தல். அப்பதான் ரொம்ப இந்த எம்எல்ஏ இந்த சட்டமன்ற தேர்தல் போட்டிடுறதெல்லாம் நான் கனவுல கூட கற்பனை பண்ணது. யதார்த்தமா ஒரு நாள் சென்னை கலந்தா இதுக்கு வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்ப எனக்கு ஷாக்கு, எதுவுமே தெரியாதுங்கப்பா அப்படின்னு இருக்கேன்ல அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப சொன்னாங்க, என்னை நீ நம்புறியா அப்படின்னு நினைக்கிறேங்கப்பா அப்படின்ட்டு. இது விட போய் வாக்கு சேகரி, பெண்களுக்கு நம்ம எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கான இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் 50% கொடுக்குறோம், அவங்கள பத்தி நம்ம எல்லா இடத்துலயும் போட்டுறோம், பேசுறோம், அவங்களுக்கான எல்லா இண்டிபெண்டன்ஸ் ஸ்பேஸும் நம்ம கட்சியில கொடுக்குறோம். ஆனா எத்தனையோ வீடுகள்ல இன்னும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கூட இருக்கிற என் ஹஸ்பண்ட், என்னுடைய மாமனார் மாமி, என்னோட ஃபேமிலி, எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னும் அந்த வீட்டு பெண்களுடைய உணர்வுகளவே அவளுடைய உணர்வு என்ன, அவளுக்கு என்ன தோணும், அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட இன்னும் நிறைய பேர் தயாரா. நீ போய் பேசு, அவங்களுக்கு நம்பிக்கை கூட, நம்ம இருக்கோம்னு சொல்லு. அரசியல் மாறும்போது எல்லாமே மாறும்னு சொல்லு. கண்டிப்பா இது பெரும் புரட்சியை உருவாக்கும். ஒரு பெண் நாட்டுக்காக வரணும் வெளியே, அப்பதான் இந்த நாடு அவங்களுக்கான நாடா மாறும். எங்களுக்கு எல்லாமே அவர் சொன்னது, எங்களுக்கு எல்லாமே இனிமையா எளிமையா கிடைச்சிடும். இப்பவும் போராடுங்க, அரசியல் அதிகாரம் தான் உச்சபட்ச அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு நீங்க போராடி தான் போகணும். ஆனா ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா இவ்வளவு ஆண்டுகளா போராடுனதுக்கான எல்லா ரிசல்ட்டும் எல்லா தேவையும் உங்களால ஒரு கையெழுத்துல பூர்த்தி செய்ய முடியும். இப்ப நீங்க போங்க, போராடுங்க, அதுதான் பெரிய ஒரு மோட்டிவ். அதுதான் என்னை மாதிரி நிறைய பேரை தேடி நான் நம்மளால முடியும். இத்தனை வருஷமா எனக்கு இல்லாத நம்பிக்கை இல்லாதது என்னன்னு யோசிக்கும் போது உன்னால முடியும்னு எனக்கு யாருமே சொன்னதில்லை. நான் இருக்கேன், நீ பண்ணு அப்படின்னு யாரும் சொன்னது. அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாது, நம்மள மாதிரி நிறைய பேரை வெளியே கொண்டு வரக்கூடாது. நான் வெளியே வந்ததுனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் உருவாயிருக்குன்றது என்னால உணரும். என்ன மாதிரி நிறைய பேர் வெளியே வந்தாங்கன்னா இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் அப்படிங்கறத யோசிச்சுதான் குறிப்பா பெண்கள் கிட்ட போய் நான் ரொம்ப நேரம் நின்று பேச நல்லாவோட கேட்பாங்க, இவ்வளவு நேரம் ஒரு வீட்டுல நின்று பேசாத. அவங்க என்கிட்ட பேசுறாங்க, நான் பேசுறதை தாண்டி நான் போய் நின்று ஆரம்பிச்சோன்னே அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ரோட்ல இருக்கிற பிரச்சனையும் சொல்லுவாங்க, வீதியில இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பாரு இப்படி பண்றான்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு அளவே கருதிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசினாங்கன்னா அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம மாத்துவோம். ஏன்னா வீட்டுல மட்டும் இல்ல, நாட்டிலையும் பெரும்பான்மையான வாக்குகள் நம்மளுது, எங்களுடைய வாக்குகள் தான். அதனாலதான் நம்மளும் நோக்கி எல்லா இலவசங்களும் வருது, பரிசு பொருட்கள் வருது, பணம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியல. நம்ம தான் மாறணும், நம்ம தான் மாத்தணும். ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு, ஏதோ ஒருத்தவங்க இது பண்ணிட்டாங்கும் போது யாருன்னு கூட தெரியுது இந்த குழந்தை. ஆனா முதல்ல நம்ம மனசு பதறும், இங்கேயோ வீடு இடிப்பாங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லி, ஆனா நம்ம கண்ணில இருந்து தண்ணி வடிக்கும் போது நமக்கு பெண்களுக்கான குணம் அதுதான். எங்க நடந்தாலும் நமக்கு துடிக்கும், நம்ம முன்னாடியே நம்ம பிள்ளைகளுக்கே நடக்குது. நம்ம தான் மாத்துற ஒரு வழி பாதை அரசியல் தான். அதிகாரத்துக்கு நம்ம போயிடுவோம், முகம்தான் என்னது, மற்றபடி அது நீங்க தான் சேர்ந்து எல்லாத்தையும் மாத்துவோம். அப்படி போயிட்டு இருக்கு களம் பாசிட்டிவா.